பேர் கார்த்திக். உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் கவிதா. உங்கள் பேர் ரொம்ப நைஸ்ங்க. பார்த்து மெதுவா. தேங்க்ஸ்ங்க. மறுபடியும் எப்போ மீட் பண்ணலாம்? பார்க்கலாமே. இவன் வேற அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கானே, என்ன பண்ணுறது? நம்ம லவ் பண்ணுற மேட்டரை சொல்லிடலாமா? என்ன மச்சான் ஒரு டென்ஷனாக இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எதையுமே சொன்னாதான்டா தெரியும். உங்களை மாதிரி எனக்கு கார்த்தின்னு ஃப்ரெண்ட் இருக்கான் தெரியுமில்ல? தெரியும்டா, ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட நேரில் பார்த்தது இல்லையா? அது இப்போ ரொம்ப அவசியமா? அவன் இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா உனக்கு? சொல்லு. நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. ஆமாம், சொன்னதுக்கு என்ன அப்போ? அந்த பொண்ணை அவன் என் பைக்கில் ஏற்றிட்டு போயிட்டான்டா. என்ன கொடுமை சிவாஜி இது. ஏற்கனவே பொண்ணுங்க விஷயத்தில் மோசமானு சொல்லியிருக்கிற, ஏதாவது பண்ணி தடுக்க வேண்டியதாண்டா. டே மாப்பிள்ள, அவன் ஏற்றிட்டு போனாலும் பைக்கு ஒன்று தான்டா. மாப்பிள்ள சீரியஸான நேரத்தில் ஜோக் அடிக்காதடா. இப்போ என்ன பண்ணுன்ற? உன் ஃப்ரெண்டை கார்த்திகை வான் பண்ணி விட்டுறலாமா? இல்லைடா, உங்களை மாதிரி அவனும் எனக்கு உயிர் நண்பன் தான்டா. அப்போ நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் உனக்கு காதலிக்குன்னு சொல்லு, ப்ராப்ளம் சால்வ். நான் சொல்லி அவன் என்னை தப்பாக நினச்சிட்டானா? அப்போ அந்த பொண்ணை காட்டு, நாங்கள் போய் பேசுகிறோம். என்ன மச்சான் விளாட்றியா? இப்போதான் ஒரு பொண்ணு பிரச்சனை மாட்டி அடி வாங்கிட்டு வந்திருக்கோம், அதுக்குள்ளேயுமா? ஆத்தாடி, நான் வரலப்பா, ஆளை விடு. என்னடா பொண்ணு பிரச்சனை சொல்லிட்டு போறான்? நல்ல நேரம். என்னடா பிரச்சனை? அதை விடுறா. என் மேலே ஒருத்த கையை வச்சுட்டான், அவனை பழி வாங்காம விட மாட்டான். என்ன விஜய், யாரா அவன்? உன் ஃப்ரெண்டு எவனையோ பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் கோயிலில் உட்காந்துக்கிட்டு. அதை விடுங்கண்ணே. நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல, உன் வீட்டுக்கு எதிரில் ஒரு பொண்ணு இருக்குதுல்ல? ஆமா. அட, அவங்க அப்பன் கூட ஓட்ட ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருப்பானே. ஆமா இருக்காங்க. அதுக்கு என்னப்பா? அவர் பொண்ணை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். ஆமா, உனக்கு சமஞ்ச வயசுல ஒரு பொண்ணு இருக்கணுமே. கிண்டல் பண்ணாத தம்பி, இந்த கதிர்வேலுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி டெய்லி 500 படி ஏறி சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. அந்த பொண்ணு எனக்கு தான். அடுத்து ஒரு பிரச்சனையா? என்ன வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் இருக்க? மௌன விரதமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் பேசாமல் இருக்க? இல்லை, நான் உங்களை முதல் தடவையே அப்படி தனியாக மீட் பண்ணுறது இதுதான் முதல் முறை. அதனால தான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. என்ன இப்படி பார்க்குற? இப்படி பார்க்காத. நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. இது சீரியஸ். உன்னை முத பார்த்த அந்த ஞாபகம் இருக்கு. அப்போ நீ எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணின்னு எனக்கு தான் தெரியும். அப்படி என்ன நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்? அது எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன்? ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்கப்பா. அது அப்பா, நான் என் ஃப்ரெண்டோட இருக்கேன். சாரிப்பா, இப்போ உடனே வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. சாரி கார்த்தி. என்ன அதுக்குள்ள கிளம்புற? அப்பா கோயில் கூப்பிடுறாரு, அதான். இப்போ தானே தனியாக பேசுகிற அளவுக்கு வந்திருக்க. இன்னும் கூடிய சீக்கிரம் பார்த்துட்டே இரு. படிக்கட்டு ஏறி ஏறி காலுதான் வலிக்குதே தவிர பொண்ணு கிடைச்ச பாடு இல்லை. அப்பா முருகா, எத்தனை படிக்கட்டு வேணாலும் ஏறுறேன், எனக்கு அந்த பொண்ணு வேணும். என்னப்பா சொல்லுங்கண்ணே, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கண்ணே. இந்த தடவை நம்ம தானே ஜெயிக்க போகிறோம். அப்படிங்கிற இவனுங்களை வேற பார்த்துட்டோமா? கட்சி வேலையெல்லாம் எப்படிப்பா நடந்துட்டு இருக்கு? அதுவும் நல்லா போயிட்டு இருக்கண்ணே. என்ன கதிர்வேலை, கோயிலுக்கு சாமி கும்பிட்றக்கா? கோயிலுக்கு சாமி கும்பிடத்தான் வருவாங்க. இது கூட தெரியல, நீங்களாம் ஜெயிச்சு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்களா? ஏ உடப்பா பாவம், அவனை போய் நீ சொல்லு. சும்மா விடு தம்பி, நானே ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அட
சாமிகிட்ட சொல்லலான்னு 500 படி நடந்து வந்திருக்கிற நீங்கள் என்னடான்னா வம்பு பண்ணுறீங்களே? எல்லாம் என் நேரம். அவனே ஒரு காமெடி பீஸு. அவனை போய் ஹலோ சொல்லுங்கள், நான் தான் பேசுகிறேன். அண்ணன் கொஞ்சம் வேலையாக இருக்காரு. சரி நான் வந்து பார்த்துக்குறேன். வச்சுறேன். யாருப்பா போன்ல? சங்கர்லிங்கண்ணே, பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனையாம்மா, நம்மளை வர சொல்கிறானே. அவனுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு. ஏற வண்டியில் மலை ஏறி முருகன் கோயிலுக்கு வந்தா எப்போவுமே சக்ஸஸ் தான்டா. என்னை ஒருத்த அடிச்சான்னு சொன்னல, அவன் தானே இவன்? என்னடா சொல்ற? விரட்டுறா வண்டி. நிறுத்துறா. நிறுத்துறா நிறுத்துறா. அண்ணா இப்படின்னா அவனை விடக்கூடாதுண்ணா இன்னைக்கு. நிறுத்துறா. நிறுத்துறா நிறுத்துறா. நிறுத்துறா. நீ தப்பிக்க நினைச்சா முடியாதடா. அண்ணா அவனை விடாதண்ணா. விடுறா அவனை. நிறுத்துறா நிறுத்துறா. உன்னை உண்டில நாக்கிறோம் பாரு. என் மேல கையை வச்சுட்டா இவன் தானே கிட்டக்க மாட்டேன். நிறுத்துறா.